ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு விசையாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய சத்தத்தை எங்கள் மத்தியில் துணிக்க பண்ணும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் காணப்பட தேவன் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவங்கள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளை பார்த்து சொல்றாரு. பொதுவா தாய் தன்னுடைய பிள்ளைய என்ன செய்ய மாட்டா? மறக்க மாட்டா. பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சங்கடமா இருக்கும். அதை அவங்களால என்ன செய்யவே முடியாது, ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. ஆனா இப்போ நம்ம நிறைய நியூஸ்ல பாக்குறோம், பெத்த பிள்ளைங்களை கூட என்ன செஞ்சிடுறாங்க? கொன்றுதாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம என்ன செஞ்சிடுறாங்க? கொன்றுதாங்க. அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுகிறது, அவங்க கூட என்ன செய்யலாம்? மறக்கலாம். பெத்த தாய் கூட தான் பிள்ளை என்ன செய்யலாம்? மறக்கலாம். அவங்க மறந்தா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா மாதிரி இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா எங்களை ரொம்ப நல்லா இது பண்ணாங்கன்னு. சிலர் சொல்லுவாங்க, எங்க அம்மா என்னை நிறைய விஷயத்துல என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாத்திட்டாங்க. நிறைய விஷயத்துல என்ன செஞ்சிட்டாங்க? என்ன காயப்படுத்திட்டாங்க. என் தம்பிக்கு, என் அண்ணனுக்கு, என் அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சாங்க. ஆனா எனக்கு எதுவுமே செய்யல. இப்படிலாம் சிலர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, தாய் மறந்தா கூட நான் உன்னை என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. பெற்ற தாய் கூட, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு சில நேரம் இறங்காம மறந்து போயிடலாம். அப்படி அவங்க மறந்தா கூட கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இங்க அதை தான் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26, அதாவது தாயினுடைய பாசத்திற்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இதை சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் என்ன செய்யறாங்க? படுத்து தூங்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு 3 நாள் கேப்ல என்னன்னா பையன் பிறக்குது. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அதுல ஒருத்தி என்ன செய்யறா? பிள்ளை மேல பரண்டு படுத்ததுல பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? செத்து போயிடுச்சு. செத்து போன பிள்ளைய தூக்கி, உயிரோடு இருக்கிற அந்த பிள்ளைய தூக்கிட்டு, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் மேல செத்த பிள்ளைய என்ன செஞ்சிடறா? கொடுத்துடுறா. அப்போ காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் இவளுக்கு தெரியுது, நம்ம பிள்ளை இது செத்த பிள்ளையா இருக்குது. அப்ப அந்த பிள்ளைய பார்க்கும்போது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பிள்ளை இது கிடையாது, நம்ம பிள்ளை உயிரோட இருக்கிறதுங்கிறத தெரிந்து கொண்டா. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, அது ராஜாட்ட போனப்ப எல்லாரும் இதை எப்படி ஒரு தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு யோசனை, ஒரு இதோட இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், அதை கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற பிள்ளைய 2ஆ என்ன செஞ்சிருங்க? பொளந்து அவளுக்கு பாதி இவளுக்கு பாதின்னு என்ன செஞ்சிருங்க? கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 26வது வசனத்துல பாருங்க, உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய்க்கு அவ குடல் என்ன செஞ்சிச்சான்? துடிச்சிச்சான். சொல்லுவாங்கல்ல, தான் ஆடட்டாலும் தான் தசை ஆடும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு உடனே என்ன செய்யுது? குடல் துடிக்குது. துடிச்சு சொல்றா, பிள்ளை என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க, அவளே வச்சுட்டு போட்டும், பிள்ளை எப்படி இருக்கட்டும்? உயிரோட இருக்கட்டும். ஆனா இன்னொரு பெண் என்ன சொல்றா? நீர் சொன்னது
ரொம்ப கரெக்ட், சரி. அதன்படியே 2ஆ வெட்டி என்ன செஞ்சிருங்க? ஆளுக்கு பாதியா குடுத்துருங்க. ஆனா ராஜா கண்டுபிடிச்சாரு. எந்த தாயினுடைய அந்த குடல் என்ன செய்யுது? துடிக்கி, அவ பரிதபிக்கா. என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது? செத்து போயிடக்கூடாது. உயிரோட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இது என்னன்னா, ஒரு தாயினுடைய பாசம். ஆனா இப்படிப்பட்ட தாய் கூட மறக்கலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு துடிக்குது, அவ்வளவு பாரப்படுறாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கூட சில வேளைகளில் என்ன செய்றாங்க? மறந்து போயிடுறாங்க. ஆனா தாயினும் மேலாக உங்களையும் என்னையும் நேசித்து நடத்துகிற நல்ல நேசர் நமக்கு இருக்கிறாரு. அதான் வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். கழுகு தன் குஞ்சுகளை அது சுமக்கிறது போல அது எப்படி நடத்துதோ அத மாதிரி நான் என்ன செய்றேன்? உங்களை சுமப்பேன். உங்களை சுமந்து வந்தேன். அத சொல்றாரு. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே கூட்டி சேர்க்கிறது போல நான் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதா இருந்தேன்னு சொல்றாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு தாயினுடைய அன்ப அதுல என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். அந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி, என்ன இது இருந்தாலும் சரி, அந்த ஷெட்டையின் கீழ அது போய் அந்த குஞ்சு இருந்துச்சுன்னா, எதிரிகளும் அத என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அந்த மழைக்கு அது நனையாது. அவ்வளவுத்துக்கு அது அந்த ஒரு பாதுகாப்ப என்ன செய்கிறது? கொடுக்குது. அப்போ ஒரு கோழியாலேயே அப்படி முடியும்னா, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் உங்கள மறப்பாரா? அதான் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பதில்லை என்று. இதுல பாத்தீங்கன்னா, அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய அந்த தாயினுடைய குடல் அப்படியே துடிக்கிறது. இதுதான் ஒரு தாயினுடைய அன்பு, பாசம். இவ்விதமான அன்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதே இது பாத்தீங்கன்னா, இன்னொரு தாயை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு அவங்களும் ஒரு வகையில காரணம் தான். ஆனா, அத வந்து அவங்க இது பண்ண முடியல. என்னன்னா, 2 பிள்ளைகள் இருக்காங்க. அம்மாவுக்கு 2வது பையன ரொம்ப பிடிக்கும். அப்பா ஆசீர்வதிக்கணும்னு சொல்றாரு. பெரிய பையன மட்டும் என்ன செஞ்சிருவாரு? ஆசீர்வதிச்சிருவாரு. 2வது பையனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்துனால இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க ஒரு ஐடியா பண்ணி, இவங்களே பையனுக்கு தவறான காரியத்தை என்ன செய்றாங்க? சொல்லிக் குடுத்து, அத செய்யயும் வச்சுட்டு, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? பயம். என்ன பயம்? 2 பேரும் ஒருத்தன ஒருத்தன் என்ன செஞ்சிருவான்? அடிச்சு கொன்னு போட்டுருவானே! 2 பேரும் செத்து போயிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்த உடனே சொல்றாங்க, "எப்பா நீ இங்க இருந்தன்னா, அவன் உன்னை என்ன செஞ்சுருவான்? கொன்னு போட்டுருவான். நீ வந்து என் சகோதரன் வீட்டுக்கு என்ன செய்யி? போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஒரே நாள்ல நான் 2 பேரையும் இழக்க விரும்பல. இந்த சம்பவம் யாருக்கு மறக்கும்? அண்ணனுக்கு என்ன செஞ்சிரும்? மறந்துரும். என்னது? அப்பாட்ட ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருவான்? அவன் மறந்துருவான். அவன் மறந்த உடனே நான் மறக்காம உன்னை என்ன செஞ்சுக்கிறேன்? கூப்பிட்டுக்கிறேன். அதானே அர்த்தம். அவன் மறப்பான். ஆனா நான் மறக்காம என்ன செய்வேன்? உன்னை ஆள் அனுப்பி என்ன செய்றேன்? அங்கிருந்து கூப்பிட்டுக்கிறேன், அழைப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, யாக்கோபு அங்க வர்றதுக்கு முந்தியே ரெபேக்காள் மரித்து போயிட்டாங்க. கூப்பிடுறேன்னு சொன்ன ஆளு என்ன செய்யல? கூப்பிடல. அப்போ சில மனிதர்கள் அல்ல நம்ம தாய் நம்மளுடைய நம்ம மனிதர்கள் வந்து வாக்குறுதி என்ன செய்யலாம்? கொடுக்கலாம்.
ஆனா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம மரணம் கூட நம்மளை என்ன செஞ்சிரும்? பிரிச்சிடலாம். அல்ல வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில மறந்து என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். இங்க இந்த அம்மா ஞாபகம் வச்சு கூப்பிடணும்னு அம்மாவுக்கு எண்ணம். ஆனா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எதுவுமே நிலையான ஒரு மனிதர்களுடைய அன்பு அல்ல, அவங்க என்னை மறக்க மாட்டாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க எனக்கு செய்வாங்க, அவங்க எனக்கு சிலர்கிட்ட சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல எனக்கு இவங்க இல்லாம முடியாது, இவங்க தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க, இவங்க தான் ஏதோ ஒரு மனிதர்கள் மேல அதிகமான ஒரு நம்பிக்கையை வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு உரியவங்களா அவங்க இருக்க முடியாது. ஏன்னா மரணம் என்பது அது நம்மளை என்ன செஞ்சிரும்? பிரிச்சிரும். அப்போ மனுஷங்க நம்மளை என்ன செஞ்சிடலாம்? மறந்து போறதற்கு மரணமும் ஒரு காரணமாயிரும். அவங்க நன்மை செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களால செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மாறுற தேவன் அல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அப்படி அவங்க மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நிறைய பேர் உங்களுக்கு இது சொல்லியிருக்கலாம், ஆனா அவங்கள நம்ப முடியாது. ஏன்னா அவங்க மறக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிளா இன்னொன்னு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த அம்மாவே சொல்லிட்டு அவங்களால செய்ய முடியாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க மரித்து போயிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை என்ன செஞ்சிட்டான்? மறந்து விட்டான். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க அந்த சிறைச்சாலையில பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் 2 பேரும் அங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. யோசேப்பு அவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாப்ல? விசாரிச்சுட்டு இருக்கிறாப்ல. அதுல பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவங்கள பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருந்தாங்க? கலங்கி இருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? கலங்கி இருந்தா. அப்ப கலங்கி இருந்தது யாரு? பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்று எப்படி இருக்கிறான்? கலங்கி இருக்கான். அடுத்த வசனத்துல யோசேப்பு கேக்குறான், உங்க முகம் எப்படி இருக்கு இன்னைக்கு? துக்கமா இருக்கிறது. கலக்கம் இருக்கு, துக்கம் இருக்குது. அதை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க சொப்பனம் கண்டோம், அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. அப்ப இவர் சொல்றாரு, யோசேப்பு, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற வேலை யாருக்குரியது? அது தேவனுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவங்க சொல்றான், பானபாத்திரக்காரனுடைய தலைவன் சொல்றான், ஒரு திராட்சை செடி இருந்துச்சு, அதுல 3 கொடிகள் ஒவ்வொன்னா சொல்றார். சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்ன உடனே இவர் சொல்றாரு, ஆமா 3 நாளைக்குள்ள ஆண்டவர் உன் தலையை என்ன செய்வாரு? உயர்த்தி மறுபடியும் நீ உன் நிலையில நிறுத்தப்படுவன்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ இந்த காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு தான் சொல்றாரு. 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன செய்? நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் சொல்றான். என்ன சொல்றான்? நீ என்ன செஞ்சிரு? நீ எப்படி இருப்ப? அப்போ நீ நல்லா இருப்ப, அப்படிதானே? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன செஞ்சுக்கோ? நினைச்சுக்கோ. என்ன நினைச்சுக்கோ? இந்த சிறைச்சாலையில நான் இருந்தேன், அப்ப ஒருத்தன் எனக்கு என்ன செஞ்சான்? என்ன கவனிச்சான். நான் கலங்கி இருந்தேன். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்னது எல்லாம் என்ன செஞ்சிச்சு? நிறைவேறிச்சு. என் முகம் துக்கமா இருந்ததை கூட அவன் கண்டுபிடிச்சு என்ன செஞ்சான்?
விசாரிச்சான். அது எல்லாராலையும் டக்குன்னு அப்படி விசாரிக்க முடியாது. சொல்லப்போனா ஒருத்தங்க எப்படி இருக்காங்கங்கிறத அவங்களோட அதிகமா பழகுறவங்க, அப்புறம் அவங்கள புரிஞ்சு கொண்டவங்க தான் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லாம தெரியாது. அப்போ எந்த அளவுக்கு யோசேப்பு அவங்களோட ஒரு நெருக்கமான ஒரு இது இருந்தா, அந்த இத என்ன செய்றாரு? கேட்காரு. நீங்க துக்கமா இருக்கீங்களே ஏன்? அப்ப அந்த அளவுக்கு கரிசனையா அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? விசாரிக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. அததான் சொல்றாரு, நீ நல்லா இருக்கும்போது என்னை என்ன செஞ்சுக்கோ? நெனச்சு என் மேல என்ன செய்? தயவு வச்சு என் காரியத்த பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலையாக்கணும். அவன் நினைக்க சொல்லி கேட்டான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்து போயிட்டான். இன்னைக்கு நீங்க ஏதோ மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? சொல்லி ஏமாற்றம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதுல சிலர்கிட்ட நம்ம எதுவும் சொன்னோம்னா அவங்க நிச்சயமா என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. அவங்க மறந்துட்டேன்னு சொல்லிடுவாங்க. அவங்களால அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க, நம்பப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். இங்க அப்படிதான் நடந்துருச்சு. அவன் மறந்துட்டான். ஆனா தேவனும் அதை அனுமதித்தார். ஒரு ஏற்ற வேலைங்கிறது வந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு பார்வோன் சொப்பனம் பார்க்கறான். அப்பந்தான் இவனுக்கு என்ன வருது? ஞாபகம் வருது. ஞாபகம் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? 9வது வசனத்துல, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. யோசேப்பு சொன்னப்ப என்ன செய்யல? 2 வருஷம் ஞாபகமே வரல. ஆனா பார்வோன் அந்த சொப்பனம் கண்டதை சொல்லி அவர் இதா இருக்கிறத பார்க்கும் பொழுதுதான் இப்போ ஓகே, நமக்கு ஒருத்தன் சொன்னான்ல அப்படிங்கிற ஞாபகம் வருது. அப்புறம் சொல்றான். சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. என்னை திரும்ப என் நிலையில நிறுத்தி அவனை என்ன செஞ்சாங்க? தூக்கி போடுவித்தார் அப்படிங்கிறத எல்லாமே சொல்றாங்க. சொன்ன உடனே 14வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். ஆனா இவன் சொல்லியிருந்தா கூட இவ்வளவு தீவிரமா காரியம் என்ன செஞ்சிருக்காது, நடக்காது. சரி சரி பாப்போம் பாப்போம் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வேலைங்கிறது அங்க இருந்தது. அப்போ அவனை என்ன செஞ்சாங்க? தீவிரமா காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவனை ராஜாவுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்பவும் அவன் சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அடுத்த 38ல இருந்து 43 வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்வோன் சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒருத்தனும் கிடையாது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்றார். உண்மையா சொல்றேன், இதை எல்லாராலுமே என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்களே தவிர, இவனை அது ராஜா மனப்பூர்வமா என்ன செய்யறாரு? அந்த இடத்துல அவனை உயர்த்துறாரு. உயர்த்தி சொல்றாரு, உன் வாக்கின்படி எல்லாரும் என்ன செய்யணும்? செய்யணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அந்த இதை பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி அந்த முத்திர மோதிரத்தை கலற்றி யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று
அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கர்த்தர் நம்ம நினைக்கிறவர். இதுல பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், யோசேப்போடே கர்த்தர் கூட இருந்தார். அந்த இதுல பாத்தீங்கன்னா, இதே அதிகாரத்துல அந்த 51வது வசனத்துல யோசேப்பு சொல்றான், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். நான் பட்ட கஷ்டம், குடும்பத்தை இழக்கிறதுங்கிறது ரொம்ப கொடிய ஒரு காரியம். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த நிலச்சரிவுல குடும்பங்களை இழந்து ஒவ்வொரு பிள்ளைங்க பரிதபிக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவன் வந்து அவங்க அப்பாவுக்கு எப்படி செல்ல பிள்ளை. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம பிள்ளைங்களை ஹாஸ்டலுக்கு விடுறோம், வெளியில படிக்க விடுறோம், படிக்க தான் அனுப்புறோம், ஹாஸ்டலுக்கு தான் இது பண்ணியிருக்கோம், அடுத்து மேரேஜ் பண்ணி கொடுத்தா கூட பேரண்ட்ஸ்க்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பிரியும் போது எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா, வேதனையா? ஏன்? குடும்பத்தை பிரிகிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒண்ணு. அப்படிப்பட்ட கஷ்டத்தை தான் யோசேப்பு அனுபவிச்சான். அந்த வேதனை, அந்த வருத்தம் எல்லாவற்றையும் இவன் மறக்கும்படி தேவன் இவன் நினைவாய் இருந்தார். அந்த இடத்துல அவனுக்கு எந்த இடத்துல அடிமையா போனானோ அதே இடத்துல அதிகாரியாய் வைத்து குடும்பத்தை இழந்து இருந்த அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு மனைவியை கொடுத்து பிள்ளையை கொடுத்து அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். அதனாலதான் அவன் சொல்றான், என் வருத்தம், என் கஷ்டம், என் பிரச்சனை, என் குடும்பத்தை பிரிஞ்சிருந்த வருத்தம் எல்லாவற்றையும் தேவன் மறக்கும்படி எனக்கு செய்தார். உங்க ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம வருத்தம் எல்லாவற்றையும் மறக்கும்படி தேவன் நம்மை மகிழ்ச்சியாய் நிரப்புகிற தேவன். உங்க சிறுமைய, உங்க பாட, உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். இதுல இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். அவன் பார்த்த தரிசனம் நிறைவேறிச்சு. யோசேப்புக்கு அவன் பார்த்த தரிசனம் அங்க நிறைவேறிச்சு. அவன் பார்த்தான், அந்த எல்லாமே அவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த அரிக்கட்டுகள்லாம் பணிந்து கொள்ற மாதிரி, நட்சத்திரங்கள் பணிந்து கொள்ற மாதிரி எல்லாமே பார்த்தான். எல்லாமே என்ன செஞ்சிச்சு, நடந்துச்சு. சகோதரர்கள் வந்து அவனை சேவித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேறும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். நீங்க நினைக்கலாம், கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இந்த பாடு, கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நம்ம அந்த பாதையில கடந்து போகும்போதுதான் அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த பாதையில கடந்து போகும்போது என்னன்னா, அத வசனம் சொல்லுகிறது, சோதனையோட கூட அந்த சோதனையில இருந்து தப்பி போகிற போக்கையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு தர்றார். அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, அந்த சோதனையில இருந்து தப்பி போற போக்கையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வைத்திருக்கிறவர். அன்றைக்கு யோசேப்ப பானபாத்திரக்காரன் மறந்தான். யோசேப்புக்குள்ள பிரச்சனையும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த எல்லா வருத்தத்தையும் மறக்கும்படி தேவன் அவன் நினைவாகவே இருந்தார். எந்த இடத்துல கஷ்டப்பட்டானோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டானோ, எந்த இடத்துல அடிமையா இருந்தானோ, அங்கேயே அந்த தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் என் தேவன் அவரை உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியா தான் இருக்கிறாரு. அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை மறக்கிறவர் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர்
ஒரு வித்தியாசத்தை நடப்பிப்பார். ஒருவேளை மனிதர்களிடத்துல நீங்க ஒத்தாசையை கேட்டு இருக்கலாம், அவங்க உங்களுக்கு செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் செய்யாம இருக்கவே மாட்டார். அவர் உங்களுக்கு அதை செய்ய போதுமானவரா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த உபாகமத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படி உள்ள தேவன்? இரக்கமுள்ள தேவன். அதுக்குதான் இந்த தாயை குறித்து என்ன சொல்லுவாங்க? ரொம்ப இரக்க சுபாவம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே இதுதான் ஆண்டவர் எப்படி உள்ள தேவன்? இரக்கமுள்ள தேவன். அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் நம்ம சொல்றோம், வாக்கு தத்தத்துல அவர் உண்மை உள்ளவர் என்று. நமக்கு சொன்னதில்லை, நம்ம பிதாக்களுக்கு சொன்னதையே ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை? மறக்கிறது இல்ல, அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. இங்க அத பாத்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லுவாரு, உன் சந்ததி 400 வருஷம் என்ன செய்வாங்க? அங்க சிறைப்பட்டு இருப்பாங்க. அந்த இது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல இருக்குது. அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் என்ன செய்வாங்க? உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா என்ன செய்வா? அரிய கடவாயின்னு சொல்லி சொன்னாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து அவங்கள புறப்பட பண்ணுவேன். எப்படி புறப்பட பண்ணுவேன்னு சொல்றாருன்னா, மிகுந்த பொருள்களுடனே என்ன செய்வாங்க? புறப்பட்டு வருவார்கள். சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேறிச்சு. யாத்ராகமத்துல பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36 இதுல பாத்தீங்கன்னா, அவங்க போய் ஜனங்கள்கிட்ட என்ன செய்யறாங்க? கேட்காங்க. மோசே கேட்க சொல்லுவாரு. என்னன்னா, பொண்ணு உடைமைகள், வெள்ளி பொருட்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? கேட்க சொல்றாரு. அவங்க கேட்கும் பொழுது அவங்க மறுக்காம எல்லாத்தையும் அப்படியே என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தார்கள். 51வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, எகிப்தில் இருந்து இஸ்ரவேலர்கள் அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. சந்ததி என்ன செய்வாங்க? பொண்ணோடும் அந்த பொருட்களோட என்ன செய்வாங்க? புறப்பட்டு போவாங்கன்ட்டு சொன்னது என்ன செஞ்சிச்சு? நிறைவேறிச்சு. ஆனா பிரச்சனை யார்கிட்ட இருந்ததுன்னா, இவங்க தான் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னாரு, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க கூடாது. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? அந்நிய தேவர்களை இவங்க தான் என்ன செஞ்சாங்க? வழிபட்டு இவங்க தங்களுக்கு ஆண்டவரை பின்பற்றாம ஆண்டவரை விட்டுட்டு அப்படியா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன். அவர் சொன்னாரு, அந்த இதை சுதந்திரித்து கொள்ளுவாங்க. அதே மாதிரி சுதந்திரித்தாங்க. கானானுக்கு போனாங்க, கானானை சுதந்திரித்தாங்க. அவர் சொன்ன வாக்கை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் அப்படின்னா யார சொல்லுவாங்க? அவங்க என்ன பேசினாலும் வெளியில என்ன செய்யாது? வராது. சிலர் சொல்லுவாங்க, நான் பேசுறதெல்லாம் வெளியில வருமா? நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்பீங்களா? நான் சொன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க நான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்ற பேச்சை என்ன செய்யாது? வெளியில வராது. ஏன்னா அவங்கள எல்லாராலும் அவங்க சொல்றத கேட்காத அளவுக்கு ஒரு எளிமையான எளியவன் அப்படின்னா அவங்கள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? அசட்டை அதை சட்டை பண்ணவே மாட்டாங்க. அசட்டையா தான் நினைப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எளியவர்களை தேவன் என்றைக்கும் என்ன செய்ய மாட்டாராம்? மறக்க மாட்டாராம். எளியவன்
என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொல்றாரு. அந்த அதே இது 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அந்த 9வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரை தேடுறவங்கள அவர் என்ன செய்யறது இல்ல, கைவிடுகிறது இல்ல. அவங்கள நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். இதுக்கு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்னாளை குறித்து அதுல இருக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். இங்கே பாத்தீங்கன்னா, அன்னாள் சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை என்ன செய்யும், கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கணும். அப்போ இவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால பாத்தீங்கன்னா, அவளுடைய கணவன் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. அவளுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை. அந்த 4வது வசனத்துல பாத்தீங்க, 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் என்ன செய்வாளாம், விசனப்படுத்துவாள். என்னப்படும்படியாக, துக்கப்படும்படியாக விசனப்படுத்துவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்துல, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமா என்ன செய்வான், அப்படி செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது வருஷந்தோறும் நடந்துட்டு இருந்த பிரச்சனை. ஆனா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா, அந்த இப்போ அவ அழுது ஜெபிக்கிறா பாருங்க. அந்த 10வது வசனத்துல பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தான் சொல்றா, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை என்ன செய்யணும், கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். மறவாம என்ன செய்யுங்க, நினைத்தருளுங்க. என் சிறுமைய கண்ணோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறா. இங்க அதான் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் மறவார். சர்ச்சுக்கு எல்லா நாள் அதை வந்துட்டு தான் இருக்கிறோம். இவளும் சர்ச்சுக்கு வருஷந்தோறும் போயிட்டு தான் இருக்கிறா. ஆனா போனதுனால அவ விடுதலை ஆயிட்டான்னு சொல்ல முடியாது. என்னைக்கு இவ மனங்கசந்து ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது ஜெபித்தாலோ, அந்த வருஷத்துல அந்த இதுல பாத்தீங்கன்னா, அந்த 20வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். என்னைக்கு போய் தேவ சமூகத்துல மனங்கசந்து அழுது ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லி ஜெபித்தாலோ, அந்த வருடத்திலே தேவன் அவளுக்கு அற்புதம் செய்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படியாக தேவன் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அதனாலதான் அவ சொல்றா, அந்த அது ஏலிட்ட கொண்டு சர்ச்சில் கொண்டு ஆலயத்துல கொண்டு அந்த பையனை விட்டுட்டு சொல்லுவா, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தரிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் அளிக்கிறவர். யாருமே உங்களுக்கு பதில் கொடுக்கலையா? ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க.
சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை என் தேவன் மறவாமல் அவர்களுக்கு பதில் அளிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அன்னாளுக்கு தேவன் அவ்விதமாய் பதில் அளித்தார். பாத்தீங்கன்னா அந்த 8வது வசனத்துல சொல்றா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில இருந்து என்ன செய்றார்? உட்கார பண்ணுகிறார். அதனாலதான் சொல்றா, ஏன்னா அவ அவ்வளவு கஷ்டப்பட்டா, வேதனைப்பட்டா, வருஷம் வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தா? அழுதுட்டே இருந்தா. ஆலயத்திற்கு போனாலும் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தா? அழுதுட்டு தான் இருந்தா. ஆனா என்னைக்கு அவ தேவ சமூகத்துல அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாளோ அந்த நாள் அவளுக்கு ஒரு விடுதலையின் நாளா இருந்தது. நாம கர்த்தருடைய சமூகத்துல என்னைக்கு நம்ம மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறோமோ உங்க ஜெபத்திற்கு தேவன் பதில் அளிக்க போதுமானவரா இருக்கிறார். அவர் கட்டாயம் உங்க ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். உங்க சிறுமையை மாற்றுவார். அன்னாளுடைய சிறுமையை தேவன் மாற்றினார். அவளுக்கு விடுதலை இருந்துச்சு. அதே தேவன் உங்களுக்கும் பதில் அளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ யாரு? என் தாசன். அப்படின்னா தாசன்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளை. வேற? தாசன் அப்படின்னா அவரை பிள்ளைன்னு சொல்லலாம். அவருக்கு பிள்ளைகளா தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிகாரப்படுத்தி இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பின்பற்றுபவன், சீடன், ஒரு அதாவது அடிமைன்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். அந்த மாதிரி உள்ளதுதான் தாசன். அதான் சொல்றாரு, நீ என் தாசன், நான் உன்னை என்ன செஞ்சேன்? உருவாக்கினேன். அதான் வசனம் சொல்லுகிறது, தாயின் கற்பத்துல நம்முடைய அவயவங்கள் உருவாகும் முன்பதாகவே நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் உன்னை என்ன செஞ்சேன்? உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க இந்த அடைக்கலான் குருவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை என்ன செஞ்சாங்க? விற்கிறாங்க அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அடைக்கலான் குருவினா அந்த சிட்டுக்குருவி மாதிரி உள்ள ஒரு அது சின்ன ஒரு இதுதான், சின்ன குருவிதான். அத கூட தேவன் என்ன செய்யறது இல்லையா? மறக்கலையா? வசனம் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவியே ஆண்டவர் மறக்காம அதுக்கு ஆகாரம் கொடுத்தாருன்னா, அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னா, உங்களை நினைத்து விசாரித்து மறக்காம உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஒன்னும் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை தேவன் மறக்க மாட்டார். அதனாலதான் சொல்றாரு, நீ என்னால மறக்கப்படுவது இல்லை. நீங்க அந்த குருவியை பார்க்கிலும் விசேஷித்தவங்க. ஏன் அந்த குருவியை அதுக்கே ஆண்டவர் ஒரு சின்ன குருவிதான், அது அற்பமா எண்ணப்படுகிறது தான். அதை கூட தேவன் மறக்கல. உங்களை மறக்கவே மாட்டாருங்க. உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய போதுமானவரா இருக்கிறார். நீங்க என்ன காரியத்துல ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே, ஆண்டவரும் இதை மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள். சிறுமைப்பட்டவர்களுடைய சிறுமைக்கு தேவன் அவர்களுடைய கூப்பிடுதல்களுக்கு விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்க ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்க ஜெபத்திற்கு பதில் அளிப்பார். அதனாலதான்
அந்த எஸ்ஐயா 49ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் உன்னை என்ன செய்யறேன்னா உள்ளங்கையில என்ன செஞ்சிருக்கேன், வரைந்து இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அதாவது அந்த 15வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவங்க மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதோ என் உள்ளங்கைகளில உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னாலே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை உள்ளங்கைகளில வரைந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. உங்களை கைவிட மாட்டார். உங்களை போஷித்து காப்பாற்றி பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எபிரேயர்ல 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. நீங்க செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீங்கள் செய்த காரியங்களையும் நீங்கள் அவருடைய மக்களுக்கு உதவி செய்த போதும் தொடர்ந்து உதவி செய்கிற போதும் உங்கள் அன்பையும் உங்கள் செயல்களையும் அவர் மறக்க மாட்டார். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், அதாவது கடந்த நாளில் நம்முடைய சபையில ஒரு சிலர் ஒரு 2 ஃபேமிலியில உடம்புக்கு முடியாம இருந்தாங்க. ஒரு சிலர் அவங்கள போய் பார்த்து விசாரித்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அதை தான் தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ அவங்க வேலைக்கு போக முடியாம இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். அப்போ நம்ம அவங்க தேவைக்கு ஏதாவது என்ன செய்யலாம். அப்போ அதை செய்யறது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். இப்போ இதுல உள்ளது படி பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க செஞ்சதையும் மறக்க மாட்டாரு, நீங்க செஞ்சிட்டு இருக்கதையும் மறக்க மாட்டாரு. அதற்கு தேவன் பதில் கொடுக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறாரு. உங்க கிரியைகளுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அதை அவர் மறக்க மாட்டாரு. நீங்க மற்றவங்களுக்கு செய்யற உதவிய அவங்க மறந்துடலாம். நீங்க அதை மட்டும் நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட ஒரு பாடம், யாருக்கு அதிகமா உதவி செய்யறோமோ அவங்க தான் முதல்ல நம்மளை குற்றப்படுத்துவாங்க. வேற யாருமே குற்றப்படுத்த மாட்டாங்க. யாருக்கு நம்ம ரொம்ப உதவி செஞ்சிருப்போமோ, அடிமை மாதிரி வேலை பார்த்துருப்போமோ, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் குறை சொல்றது. மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்மகிட்ட நன்மையை வாங்காதவங்க குறை சொல்ல மாட்டாங்க. நன்மையை பெற்றுக்கொண்டவங்க தான் குறை சொல்லுவாங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க, உங்க உதவிய மறந்துருவாங்க. அடுத்து இன்னொன்னு கேட்பாங்க, நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? வார்த்தையே அதான் கேட்பாங்க. நீ எனக்கு என்ன செய்த? நீ உன் கடமையை செஞ்ச, அதையும் சொல்லுவாங்க. நீ செய்தது உன்னுடைய கடமை. இது உலகம் சொல்லுவாங்க, மனுஷங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க மற்றவர்களுக்கு செய்த உதவியை என் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். அதை அவர் நினைவுல கொண்டு அதற்கு பலன் அளிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல நாம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நீர் மறக்கிற தேவன் அல்லப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே அவங்க மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்க மேல நீர் இரவும் பகலும் ஆண்டவரே எங்களை நீர் நினைத்து நீர் விசாரித்து வருகிறீங்கப்பா.
மனிதர்கள் எங்களை மறக்கலாம், நாங்க செஞ்ச உதவிய மறக்கலாம். ஆனா நீர் எல்லாவற்றையும் மறவாமல் எங்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீர் ஆண்டவரே, பதில் செய்கிறீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் பதில் அளிக்கிறீரப்பா. ஆண்டவரே, எளிமையும் சிறுமையுமாய் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே என்னை யார் விசாரிப்பா, நான் எளியவனா இருக்கிறேனே, சிறுமையில இருக்கிறேனே, நான் கஷ்டத்துல இருக்கிறேனே, என்னை விசாரிக்க யார் உண்டு என்று இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஜெபங்களுக்கு நீர் பதில் அளிப்பீராக ஆண்டவரே. அன்றைக்கு அந்நாளின் ஜெபத்திற்கு பதில் அளித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற ஜீவாதிபதியா இருக்கிறீரப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையில அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிப்பீராக. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் சகலவற்றையும் அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை அறிந்து இருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் ஆண்டவரே நினைத்தருளுகிற தேவன், எங்களை ஆண்டவரே மறக்கிற தேவன் அல்ல. எங்களை உம்முடைய உள்ள கைகளில் நீங்க வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.